ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்தமான ப்ரொசீஜர் நடக்கும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ இதில் உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாதர் நேம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு மையம், எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கோ அதுக்கான தேர்வு மையம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும், அதாவது உங்களுக்கான அட்ரஸும், நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான ஃபுல் அட்ரஸை கொடுத்துருப்பாங்க. ஹால் நம்பர் என்ன, எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கான அட்ரஸ் என்ன, நியரஸ்ட் லேண்ட்மார்க் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அட்ரஸில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம் பார்த்தா எப்போ நடக்க போகுது அப்படின்னா 12/7/2025 காலைல 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே போக பாருங்கள். முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போக பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான முக்கிய அறிவுரைகள், அதாவது ஹால் டிக்கெட்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பாருங்கள். அதாவது தேர்வர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பே தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேண்டிய நேரம் முடிஞ்ச அளவுக்கு 8:30 மணிக்கெலாம் ஆஜராக பாருங்கள். எக்ஸாம் சென்டருக்குள்ளே, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கெலாம் நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கெலாம் போயிற மாரி இருக்கும். 9 மணிக்கு மேலெலாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 9 மணிக்குள்ளே தான் நீங்கள் எக்ஸாம் அந்த ஹாலுக்குள்ளே நீங்கள் போயிடணும். ஓகே, எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஏன் 9 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, ஓஎம்ஆருக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. 9:15க்கு உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒரு 1/2 hour உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கான டைமு 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 9 மணிக்கு எக்ஸாம் சென்டரில் போயிடணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போனோம் அப்படின்னா முதல்ல இந்த ஹால் டிக்கெட் கட்டாயமாக கொண்டு போவாங்க. ஹால் டிக்கெட் ஒரே பக்கம் தான், ஹால் டிக்கெட் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஒரே பக்கத்தில் பார்த்தா நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போங்க. பிரிண்ட் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே காமிக்க முடியாது, கையில் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் கொண்டு போயிடுங்க. ஸோ இது பார்த்தா ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலரும் கொண்டு போகலாம், ஜெராக்ஸும் கொண்டு போகலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த ஹால் டிக்கெட் கூட என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆதார் கார்டு, உங்களுடைய கடவுச்சீட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒளிநகலை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெராக்ஸ் கூட கொண்டு போகலாம். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் கொண்டு போவாங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட கம்பல்சரி ஏதாச்சும் இதில் சொல்லியிருக்க கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை ஜெராக்ஸை நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பார்த்தா புகைப்படம் அச்சிடப்படவில்லை, புகைப்படம் பார்த்தா வரலை அல்லது தெளிவாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவெண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மற்றும் மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் ஒளிநகலை இணைத்து தலைமை கண்காணிப்புடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லை அல்லது ஃபோட்டோவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு கீழே உங்கள் சைன் பண்ணி உங்கள் நேமு, அட்ரஸை குறிப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கூட கொண்டு போங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூடவே ஒரு பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு போங்க.
கருமை நிற மைபந்து பென் இருக்குது பாருங்கள், அந்த இங்கு பென் நார்மலாக பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு போங்க. வேறு எந்த பென் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா வேஸ்ட்டு தான். பிளாக் பென்னை மட்டும் கொண்டு போங்க. ப்ளூ கலரோ ரெட் கலரோ வேறு எந்த கலருமே பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென்னை மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஒரு 3 இதை கொண்டு போனால் போதுமானது. உங்கள் ஹால் டிக்கெட், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், உங்களுடைய பென், இதை 3 மட்டும் கொண்டு போனவே போதுமானது. மற்ற எதுவுமே அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தேவையில்லாதான் இதை மட்டும் கொண்டு போக பாருங்கள். ஓகே. தேர்வாணைய அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்கு கொண்டு வர அனுமதி இல்லை. தவறினால் அவர்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படுவதுடன் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மேலும் தேர்வு எழுதுவதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவர். ஆள்மாறாட்டம் உட்பட எந்தவிதமான தேர்வு முறைகேட்டிலும் ஈடுபடக்கூடாது. மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேஜெட்ஸ்லாம் கொண்டு போகிறீங்க, ஃபோன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா தேர்வு கூடத்திற்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சேஃப்டி தான். நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதை வெளியே வைக்கிறீங்களோ, ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தா ஃபோன் வைக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் ஃபோன் வைக்கிறதுல அரேஞ்ச்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக முன்கூட்டியே கேட்டுட்டு எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஸோ வெளியிலே நீங்கள் வைக்கலாம், பட் அது வந்து பார்த்தா உங்கள் சேஃப்டி இப்போ தான் அது இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் தேர்வு தொடங்க வந்திருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வினா தொகுப்பின், அதாவது உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க. அந்த 15 நிமிஷத்தில் அந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கொஷின் பேப்பரில் எல்லா பேஜுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அறை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட போய்ட்டு கொஷினில் மிஸ்டேக் இருக்குது, கொஷின் நடுவில் வந்து பார்த்தா ஒரு சில பேஜ் விட்டு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதேமாரி அந்த கொஷின் புக்லெட் வந்ததுக்கப்புறம் கொஷின் புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை உங்கள் OMR ஷீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி அதை ஷேடோ பண்ணணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேடோ பண்ணாமல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் வந்து தேர்வறையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தா 12:30 மணிக்கு முடியுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். நீங்கள் முன்கூட்டியே எக்ஸாமினேஷன் முடித்தாலும் சரி உள்ளே தான் நீங்கள் உட்காந்துருக்கணும், வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்படாதாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா இதான் ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். எக்ஸாம் ஆளுக்குள்ளே இதை மட்டும் கொண்டு போனால் போதுமானது. ஸோ உங்களுக்கு 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் OMR கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்புறம் வந்து உங்களுக்கு புக்லெட் கொடுப்பாங்க, கொஷின் புக்லெட். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு 9:30 மணிக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு TNPSC குரூப் 4க்கு நம்ம TNPSCயில் புதிய OMR ஷீட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் விரைவில் வந்து பார்த்தா TNPSC குரூப் 4க்கான OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது கரெக்டாக, ஸோ தப்பாக ஃபில் பண்ணனா எவ்வளோ மதிப்பெண் குறைப்பாங்க, அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விரைவில் நான் உங்களுக்கு OMR ஷீட் ஃபில் பண்ணதை குறித்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு சந்தேகங்களுக்கும் ஹால் டிக்கெட் குறித்து எப்படி கொண்டு போகிறதுன்னு, ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பேசிக்காக கொண்டு போங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா வந்து போக எக்ஸாமினேஷனில் நல்லா கிளியர் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.